வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். சீஸ் இல்லாமல் க்ரீமி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மாவை திரட்டி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி ஒரு 4-5 சப்பாத்தியை திரட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று மாவு மேலே நடுவில் போட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு அதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்து வச்சுட்டு நீட்டாக கட் பண்ணிங்கனாக்கா அது ஒன்றோடு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் தனியாக எடுத்து பிரித்து வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் மாவு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாவெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் தண்ணி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நம்ம கொஞ்சம் சூடானோடனே நான் போட்டுட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவு தனியாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக மேலே வந்த மாவெல்லாம் நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் இல்லைனாக்கா கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் தண்ணி இல்லைன்னா பால் கலக்கி அதை நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டோடனே நல்லா க்ரீமி பதத்துக்கு வரும். இந்த க்ரீமி பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் நம்ம வெங்காயம்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை இந்த மிக்ஸில் கலந்து இந்த க்ரீமும் இந்த பாஸ்தாவும் ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு மைதா மாவு போட்டு கலக்கும்போது அப்பப்போ மாவு கெட்டியாகும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியோ பாலோ கலந்து அதை க்ரீமி பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டோன்னா லாஸ்ட்டில் எள்ளு போட்டு அதை கார்னிஷ் பண்ணிட்டாக்கா சூப்பரான க்ரீமி பாஸ்தா ரெடி.